மச்சான் இங்க நாங்க ரிசப்ஷனிஸ்ட்க்கு இன்டர்வியூ எடுத்துக்கிட்டு இருக்கோம். உன் மிஸ்ஸஸ் வந்திருக்காங்கடா. மச்சான் கௌதம் இன்டர்வியூ எடுத்துக்கிட்டே இரு, நான் ஆபீஸ்க்கு வரேன். சொல்லுங்க உங்க ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் என்ன? ரெண்டுமே நான் தான். ஏங்க அவர் என்னை விட்டு போன நிலைமை நான் தவிச்சு போயிடுவேன்னு தெரியாத உனக்கு? அதான் வீட்ல வெண்ணிலா இருக்கால. காவேரி உன்னை இங்க வச்சிருக்கேன், நீ அது தெரியலையா உனக்கு? என்னால என் அம்மாவை இதுக்கு மேல கஷ்டப்படுத்த முடியாது. மரியாதையா போயிடுங்க. விஜய் கிட்ட காவேரி பேசினலாம் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. காவேரி விஜய் ஃப்ரெண்டோட ஆஃபீஸ்க்கு இன்டர்வியூ போறாங்க. விஜய் ஃப்ரெண்டும் விஜய் கிட்ட இன்ஃபார்ம் பண்றாங்க, உன்னோட ஒய்ஃப் இங்க வந்திருக்காங்க வேலைக்காக அப்படின்னு சொல்றாங்க. சரி நீ அவங்க கிட்ட பேசிட்டு நான் வந்துறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்றாங்க. அதே மாதிரியே விஜயோட ஃப்ரெண்டு வந்து காவேரி கிட்ட கொஸ்டின்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. இந்த நேரத்துல கரெக்டா விஜய் வந்து அந்த இடத்துக்கு வர்றாங்க. வந்துட்டு உங்களுடைய பிளஸ் எது மைனஸ் எது அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்ட கேட்கும்போது விஜய் வந்து சொல்றாங்க எல்லாமே நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி கொடுக்குறாங்க. இத பார்க்க நல்லா தான் இருக்குது. ஆனா அதுக்கடுத்து விஜய் கிட்ட வந்து காவேரி பேசுறதுதான் நல்லா இல்ல. ஏன்னா காவேரி இதுக்கு முன்னாடி நீங்க ஒரு வார்த்தை சொன்னா நான் உங்க கூடவே வந்துருவேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்ப என்னன்னா வெண்ணிலாக்கு குணமாகணுங்கிறாங்க. அவங்க குணமாகணும்னே விஜய் வந்து தெளிவா முடிவெடுக்கணும்னு சொல்றாங்க. விஜய் இப்ப தெளிவா தான் இருக்கிறாங்க, காவேரி தான் குழப்பத்துல இருக்காங்கன்னு சொல்லலாம். காவேரி இந்த நேரத்துல எங்க அம்மா தான் முக்கியம், நான் உங்க கூட நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. எதுக்கு பிற இதுக்கு அன்னைக்கு வந்து ஒரு வார்த்தை சொன்னா உங்க கூட இருப்பேன்னு சொன்னாங்க. இந்த நேரத்துல வந்து விஜய் கிட்ட வந்துட்டு உங்க கூட என்னால வர முடியாது அப்படின்னு சொல்றாங்க. உங்க வெண்ணிலா இருக்காங்கல்ல அதுக்குதான் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இதெல்லாம் பார்க்க காவேரி வந்து குழப்பமா இருக்காங்க. விஜய் இப்ப தெளிவாதான் இருக்கிறாங்க. விஜய் ஒரு தெளிவான முடிவு தான் எடுத்திருக்காங்க. ஆனா காவேரி ஏன் அதை அக்செப்ட் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு தெரியல. சரி அடுத்தடுத்து எபிசோட்ல என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.